வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய் மசாலா, எல்லா குழம்புக்கும் ரொம்ப சைட் டிஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு மண்பானை வச்சிருக்கேன். சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள். மிதமான ஹீட்ல நல்லா வறுத்துக்கலாம். கூடவே சின்னதா ஒரு தேங்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், கூடவே சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் வதக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பு அமர்த்திக்கலாம். இப்போ அடுப்பு அமர்த்தியாச்சு. மிக்ஸி ஜார்ல இது போல நல்லா கொட்டிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல இதை சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சமா வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது போல நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. குறைப்பா தான் இருக்கணும், அப்பதான் நல்ல மசாலா பிடிச்சு நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த பானையை அடுப்புல வச்சாச்சு. பானை ஹீட் ஆகட்டும். பானை நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஊத்துங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ 1/4 கிலோ கத்திரிக்காயை இது போல நறுக்கிட்டு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீல வாக்குல நறுக்கிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். கத்திரிக்காய் ஆயிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வாக்கில் வதக்கலாம். நல்லா சுருண்டு வரணும். கத்திரிக்காய் நல்லா இது போல சுருண்டு வதங்கிருச்சு. கொஞ்சமாக புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற போட்டிருக்கோம். இதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. கத்திரிக்காய் புளி தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்துக்கும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடலாம். மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் வாக்கில் நல்லா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கத்திரிக்காவுக்கு தகுந்த மாதிரி தான் புளி கரைச்சி ஊற்றணும். அளவுக்கு அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கத்திரிக்காய் ரொம்ப குழஞ்சு போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். இந்த பொடி நீங்கள் நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கத்திரிக்காய் சூப்பராக வறுத்துட்டு அந்த பொடியை போட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அவ்வளோத்துக்கு மனமாக இருக்குது கத்திரிக்காயில் அந்த பொடி சேர்க்கும் போது. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு கொல்கத்தா மாடலில் செய்யக்கூடிய வாங்கி பாத் கத்திரிக்காய் மசாலா ரொம்ப சுவையாக செஞ்சாச்சு. இதை ரசம், சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.